இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நான் உங்களுக்காக நாங்க இன்றைக்கு ஒரு வார்த்தையை சொல்ல போறோம். என் கூட சேர்ந்து செபிக்கலாமா? தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், சகரியா எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம். அல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, நம்பிக்கையுடைய சிறைகளே, யாரை பார்த்து சொல்றா? உங்களையும் என்னை பார்த்தா ஏசப்பா சொல்றாரு, நம்பிக்கையுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. நம்பிக்கையுடைய பிள்ளைகளே, அரணுக்கு திரும்புங்கள். ஏசப்பாட்ட திரும்பணும். நம்முடைய தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத பேச்சுக்கள், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள், இதெல்லாம் விட்டு நம்ம மனம் திரும்பணும். அப்படி திரும்புகிற பொழுது ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே கொடுப்பேன். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எனக்கு நன்மை வரலையே, எனக்கு சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, ஆசீர்வாதம் இல்லையே நம்ம புலம்பிக் கொண்டிருப்போம். ஆனா ஏசப்பா சொல்றாரு, மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. எல்லாவற்றையும், ஒரு பிரச்சனை, போராட்டம், நெருக்கம் வருது அப்படின்னா, பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் மாற்றி போடுவார். அதான் ஆண்டவர் சொல்றார், ரெட்டிப்பான நன்மை நான் உனக்கு தருவேன் மகளே, தருவேன் மகனே. ஆனா நீ என்ன பண்ணு? மனம் திரும்பு, என்னிடமாய் திரும்பு, கர்த்தரிடம் திரும்பு. அல்லேலூயா. ஜெபத்துல திரும்பு, வேத வாசிப்புல திரும்பு. உன் மனதை என்ன பண்ண? உன் மனதை என்னிடம் திருப்பு. நான் உனக்கு அப்பொழுது ரெட்டிப்பான நன்மையை தருவேன், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன். அப்பதான் நம்ம ஆண்டவருக்குள்ள திரும்புகிற பொழுது, மனம் திரும்புகிற பொழுது, ஆண்டவரை நோக்கி நம்ம திரும்புகிற பொழுது, உலக காரியத்து பின்னாடி நம்ம இருக்கிறோம், உலக காரியத்தையே நோக்கி கொண்டு இருக்கிறோம், உலக சிநேகிதங்களோடு நோக்கி கொண்டு இருக்கிறோம். ஆனா ஏசப்பாவை நோக்கி நம்ம திரும்புகிற பொழுது அவர் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை கொடுப்பார். அல்லேலூயா. ஆமா, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே கொடுப்பேன்னு சொல்லுகிறார். அப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவரும், இன்றைக்கே இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இப்பொழுதே இந்த நிமிஷமே கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். நீங்க ஏசப்பட்ட திரும்பினீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் மாற்றி போடுவார். அல்லேலூயா. ஆமா, சகலமும் நன்மைக்கு எதுவாய் மாற பண்ணுகிற தேவன், சகலத்தையும் நன்மைகளால் நிரப்புகிற தேவன் அவர். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா, உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களையும் கூட யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்காங்களப்பா, ஆவியானவரே உம்மிடம் திரும்புகிற பொழுது, ஆவியானவர் தாமே அப்பா எல்லா காரியங்களை விட்டு மனம் திரும்புகிற பொழுது, ஆண்டவரே நீங்க அவங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை தரும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன், ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படிக்காய் ஜெபிக்கிறேன். நீங்க அப்படியாய் செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம்.